கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வர சாய்நாதரின் அற்புதமான அருளாசைகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான சத்திய வாக்கு அருள் வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்போதும் இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கிறாரு. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார்ல, நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறார். நான் அன்றும் இருந்தேன், இன்றும் இருக்கிறேன், என்றும் இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன்கிறார் சாய்நாதர். சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நம்மெல்லாம். ஏன்னா நம்ம கூடவே இருக்கார், நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறார், நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார், நம்மோடு தான் இருக்கிறார், நம்முள் தான் இருக்கிறார் இல்லையா. சாய்நாதர் ஒரு மிக சக்தி வாய்ந்த தெய்வம். அந்த தெய்வம் நம்மோடு இருக்கும்போது நம்ம எதற்குமே கலங்க வேண்டாம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற 3 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். அந்த 3 சகோதரிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சென்னையைச் சேர்ந்த சகோதரி ரம்யா அவர்களுக்கு பாசமிக அம்மா திடீர்னு உடல்நலக்குறைவு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கும்போது சகோதரிக்கு நினைவுக்கு வந்தது சாய்நாத ஸ்தவன மஞ்சரி. அதன் பிறகு சாய்நாதர் டேக் பண்ணிக்கிறார். அற்புதமாக கரங்களை பிடித்து அழைத்து செல்கிறார், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்திருக்கிறோம். அடுத்து நம்ம அனௌன்ஸ் பண்ண அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி வள்ளி அவர்கள். சகோதரிக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும். நம்ம சேனலில் ஒரு அற்புதமாக ஒரு மந்திரம் கொடுத்துருக்கோம். அந்த மந்திரத்தை சகோதரி சேன் செய்கிறார்கள். பாபா வழி நடத்துகிறார், பிரமாதம் வழி நடத்துகிறார். என்ன நடந்தது அமர்க்களப்படுத்துகிறார். இன்று சொந்த வீடு கேட்டு காத்திருக்கும் அத்தனை பேருக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்கிறார் சாய்நாதர். இந்த 2 அற்புதங்கள் இப்படி பிரமாதம்னா, கேரளாவை சேர்ந்த சகோதரி ஸ்மிதா சஜித் அவர்களுக்கு தாயாருக்கு திடீர் உடல்நலக்குறைவு, ரொம்ப கிரிட்டிக்கல் போயிட்டாங்க. ஆனால் சாய்நாதரே வருகிறார், என்ன அற்புதம் பெறுகிறார் பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார். அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யும்போது நமக்கு அருளாசிகள் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார் சாய்நாதர். அவர் தான் தெளிவாக சொல்கிறார், அப்போதும் இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன்கிறார் இல்லையா. உன்னைன்னு நம்ம மட்டுமா, நீ வணங்கு, உன் குடும்பத்தையே பார்த்துக்கிறேன்னு தானே சொல்கிறார். குடும்பத்துக்கு ஒருத்தரை கும்பிடுங்க, நான் அந்த ஃபேமிலியை டேக் கேர் பண்ணிக்கிறேங்கிறார் இல்லையா சாய்நாதர். பிரமாதமான ஆசீர்வாதம். இந்த பிரமாதமான 3 அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதற்காக லைக் செய்ய வேண்டும்? நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அப்படி வைடு கவரேஜாக போகுது. எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம இந்த அற்புதங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அந்த முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வைகாசி மாத அமாவாசை அன்னைக்கு ஒரு அற்புதமாக கோபூஜையும் பித்ரு பூஜையும் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் செய்தோம். அந்த நிகழ்ச்சியோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அத்தனை பேரும் தரிசனம் செய்ய வேண்டும். யாரெல்லாம் பார்க்கலையோ, யாருக்கெல்லாம் பித்ருக்களின் ஆசீர்வாதம் வேண்டுமோ அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியை தரிசனம் செய்ய வேண்டும். தரிசனம் செய்து சாய்நாதரின் ஆசிகளையும், உங்கள் முன்னோர்களின் ஆசிகளையும், உங்கள் குலதெய்வத்தின் ஆசிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக செய்யணும். எல்லாரும் பார்க்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த ஒரு நிகழ்வுலையும் நீங்கள் தரிசனம் செய்ய வேண்டும். சங்கல்பம் பண்ணுறதுலேருந்து அது கோமாதாக்களுக்கு தானம் கொடுக்கின்ற வரை எல்லாவற்றையும் தரிசனம் செய்து எல்லோருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் சென்னையைச் சேர்ந்த சகோதரி ரம்யா அவர்களுக்கு. சகோதரியின் தாயாருக்கு ஒரு உடல்நலக்குறைவு. அந்த உடல்நலக்குறைவிலிருந்து தாயாரை காப்பாற்றி ஒரு பிரமாதமான அற்புதம் செய்கிறார் சாய்நாதர். என்ன நடந்தது பாருங்கள், சிலிர்க்க வைக்கும் அற்புதம். சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை கையில் எடுத்துட்டோம்னா அது நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக வரக்கூடிய அந்த அற்புதமான அற்புதம். வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரி சென்னையை சேர்ந்தவர்கள். சகோதரியின் தங்கையும் இங்கே சென்னையில் இருக்காங்க. அம்மா சகோதரியோடு தான் இருக்காங்க. அம்மா அவ்வளோ கனிவான உள்ளம் கொண்டவர்களாம். எங்களிடம் மட்டும் இல்லைன்னா யாராக இருந்தாலும் அற்புதமாக கனிவாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவன்னா அது. இத்தனைக்கும் ரிட்டையர்ட் காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க. அந்த பந்தாலாம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது. அப்படி அன்பாக கனிவாக பேசி எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பாங்கண்ணா. அப்படி ஒரு அற்புதமான தாய் அது.
அந்த தாய்க்கு தான் பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இரவு சகோதரியின் தாயாருக்கு உடல்நலக்குறைவு. உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் கூப்பிட்டு போனாங்க. அந்த டாக்டர் டெஸ்ட் எல்லாம் பண்ணார். அம்மா ஒன்றும் இல்லாமல் அது ஏஜ் ஃபேக்டர் தான்மா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் மருந்துகள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்து அனுப்பிச்சி விட்டார். ஒரு வாரம் சென்றது. தாயோட அறையில் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சகோதரி எழுந்துச்சி பார்த்தாங்க, என்ன அம்மா ரூம் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு போனால் அம்மா ஏதோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கிட்ட போய் சகோதரி பேசுகிறாங்க. அவங்க மாறி 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 பேசுகிறாங்க. ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. சகோதரி பயந்துட்டாங்க, ஏதோ பிரச்சனை. கணவரை கூப்பிட்டாங்க, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நம்ம இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் அவங்க இம்மீடியட்டாக ஐசியூவில் சேர்க்கணுங்கிறாங்க. சேர்த்து விட்டு ஒரு பிரச்சனையாக சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை அம்மா மேலே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகிடுச்சுங்கிறாங்க, ஒரு நாள் சோடியம் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்கிறாங்க, ஒரு நாள் பொட்டாசியம் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்கிறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு நாளைக்கு கார்டியாக் பிரச்சனையும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. சகோதரிக்கு என்னென்னா இந்த ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு திருப்தி இல்லை. சகோதரிக்கு என்னமோ எனக்கு திருப்தி இல்லைங்க. கணவர்கிட்ட சொன்னாங்க, எனக்கு திருப்தியாக இல்லை. நம்ம பாபாவின் மந்திரங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அதான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஷிஃப்ட் பண்ணிட்டா நல்லதுன்னு தோன்றேன், வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உறவுக்கார டாக்டர் ஒருத்தர் சொல்லி சென்னையிலே ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டலுக்கு தாயாரை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. நல்ல வெல் எக்யூப்டு ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு. அண்ணா இன்றைக்கி பாபா தான் கூட வந்தார்ண்ணா எங்களோட, நான் பாபாவை தான் அழைத்தேன். பாபா இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அம்மா க்யூர் ஆகணும், அம்மாவோடு நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும், நாங்கள் உங்கள் 2 பேருக்குமே நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அம்மா மீண்டும் உங்கள் முன்னாடி உட்காந்து சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்கணும், ஓம் சாய்ராம் எழுதணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக பாபாட்ட வேண்டிக்கிறாங்க. அன்று அமர்ந்து வேல்மாறலும் படிக்கிறார்கள் சகோதரி. அந்த புது ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே ரிசப்ஷனில் உட்காந்து தங்கை நம்ம சாய்நாத ஸ்தவன மஞ்சரி புத்தகத்தை வச்சுக்கிட்டு சத்தம் போட்டு படிக்கிறாங்க. சகோதரிக்கு மனப்பாடமாக தெரியுங்கிறதுனால நான் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வந்தேன்னா, அந்த சாய்நாத ஸ்தவன மஞ்சரி நாங்கள் எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில். அதற்கு சாய்நாதர் என்ன அருளாசி வழங்கினார்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாங்க இல்லையா, ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு நாளைக்கும் அம்மா ரெக்கவர் ஸ்டேட்மெண்ட் காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா இதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க, அம்மா இதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க. அதுக்கு காரணம் அந்த அற்புதமான டாக்டர் தான். சாய்நாதரின் அருளாசிகளோடு கிடைத்த எங்களுக்கு ஒரு அற்புதமான டாக்டர். அவர் எங்களுடைய தாயாக பார்க்கவில்லை எங்கள் அம்மாவை, அவரோட தாயாக பார்த்தார்னா அந்த டாக்டர். அதுக்கெல்லாம் காரணம் சாய்நாதர்னா. அமர்க்களப்படுத்திட்டார்னா சாய்நாதர். அற்புதமாக க்யூர் ஆகிட்டே வராங்க அம்மா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். நாங்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி படிக்கிறது நிப்பாட்டவே இல்லை. தினம் தினம் நாங்கள் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி எவ்ரி 1 ஹவர் நானும் என் தங்கையும் படிச்சுக்கிட்டே இருப்போம். அம்மாவை காப்பாற்றி எங்கள் வீட்டுக்கு கொடுங்க பாபா, அவங்க ஜம்முன்னு உங்கள் முன்னாடி உட்காந்து ஸ்தவன மஞ்சரி படிக்கணும், ஓம் சாய்ராம் எழுதணும், நீங்களும் எங்கள் கூட வாங்க, உங்கள் 2 பேருக்கும் நாங்கள் உணவு பரிமாற வேண்டும், இதுதான் எங்களுடைய வேண்டுதல். 20 நாட்கள் வெற்றிகரமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளிவருவதற்கு சாய்நாதர் அருளாசிகள் வழங்கினார்னா, அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். அம்மா நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே பாபா முன்னாடி உட்காந்து ஸ்தவன மஞ்சரி படித்தாங்க, ஓம் சாய்ராம் எழுதுனாங்க. சரி, அடுத்து இன்னொன்று இருக்கே, நீங்களும் கூட வாங்க பாபா, உங்கள் 2 பேருக்கு நாங்கள் உணவு பரிமாறணும்னு சொன்னாங்க இல்லையா. பாபாவும் வந்தார், எந்த ரூபத்தில் வந்தார். ஆனால் அது வரைக்கும் அந்த பூனை வரும்னா, ஆனால் ஒரு பெருசாக எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காது. அது அன்றைக்கி பார்க்குறேன், எங்கள் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருச்சுன்னா, நான் அம்மாவுக்கு சாதம் போடும்போது அதுக்கும் சாதம் போடுவேன். அழகாக அம்மாவோடு அது அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போகணுன்னா, அப்புறம் நாங்கள் பாபாட்ட கேட்டுக்கிட்ட மாதிரி பாபாவும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சகோதரி பிரமாதமாக இந்த அற்புதத்தை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் சாய்நாதர். அந்த சாய்நாதர் ஸ்தவன மஞ்சரியோட பவர் பிரமாதமாக இருக்கும். அந்த சாய்நாதர் ஸ்தவன மஞ்சரி நம்பிக்கையோடு படிக்கும்போது நம்முடைய வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். சாய்நாதர் கூடயே இருப்பார் நம்ம கூட இல்லையா. அதை படித்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதற்காகத்தான் நம்ம சேனலில் சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அருள் பரிசாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் வேணுமோ உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சி வைங்க, நம்ம சேனல்லேருந்து அருள் பரிசாக உங்களுக்கு அனுப்பி வைப்பார்கள்.
நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டால் மட்டும் பார்த்தாது, படிக்கணும், தினமும் படிக்கணும், ஒரு வாட்டியாக படிக்கணும். படிங்க, சாய்நாதரின் அருளாசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்படி சகோதரி ரம்யா அவர்களுக்கு தாயாரை காப்பாற்றி கொடுத்து ஒரு அற்புதம் செய்தாரோ, அதுபோல் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நம் தேவைகளை தந்து சாய்நாதர் அருளாசிகளை வழங்குவார். இந்த சாய்நாத ஸ்தவன மந்திரி அந்த அற்புதத்தை செய்யும். இப்படி பிரமாதமான ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் சென்னையைச் சேர்ந்த சகோதரி வள்ளி அவர்களுக்கு என்ன அற்புதம் பண்ணுறாருங்க, அமக்கலப்படுத்துகிறார். சகோதரிக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும். சாய்நாதர் தான் கேட்குறாங்க, பாபா எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுங்க பாபா. அப்படிங்கும்போது நம்ம சேனலில் ஒரு அற்புதமான மந்திரம் அக்கரை சாய்பாபா ஆலயத்திலிருந்து நம்ம ஒளிபரப்பு செய்கிறோம். சொந்த வீட்டுக்காக ஒரு அற்புதமான மந்திரம். இப்போ அந்த மந்திரத்தை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணுவோம் நம்ம. ஓம் ஸ்ரீ சாய் கிரக மகாலட்சுமியே சீக்கிரமேவ கிரக பிரவேச சௌபாகியம் தேஹி மாம். அற்புதமாக அந்த மந்திரத்தை கேட்டோம் இல்லையா? ஒரு சின்ன மந்திரம், 4 லைன் தான். இதை நம்பிக்கையோடு சொல்லும்போது நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவார் சாய்நாதர். நமக்கு சொந்தமாக ஒரு மனையோ இல்லை வீடோ பெற்றுக் கொடுப்பார் சாய்நாதர். இது சத்தியமான உண்மை. நிறைய பேர் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளும் செய்யலாமே. சரி, சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது, அவர்களுக்கு சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார், அதுதான் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். சகோதரி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அண்ணா நான் சிரத்தையாக உட்காந்து எழுதுறது அப்படிலாம் கிடையாதுண்ணா, எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்போல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சகோதரி ஒரு கடை வச்சுருக்காங்க, மந்தவெளியில் ஒரு கடை வச்சுருக்காங்க. போயிட்டு வருவாங்க. சகோதரிக்கு என்னென்னா வீடும் கடையும் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குமேலாம் யோசிச்சுருக்காங்க நிறையா. அன்றைக்கி பாப்பப்பாய் வந்த எபிசோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோபுரம் டிவி எபிசோடு, ஒரு சகோதரி கடை நல்லா செழிப்பாக இருக்கணும், இந்த கடையை நம்ம சொந்தமாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 5 விளக்கு பூஜை பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்த விஷயத்தை சொல்கிறேன். 5 விளக்கு பூஜை முடிந்தவுடன் கார்பரேஷன்லேருந்து கடையை இடிக்க போகிறேங்கிறாங்க. சகோதரி அதிர்ச்சி ஆகவே இல்லை. பாபா ஒரு விஷயம் செய்கிறாருன்னா அதில் ஏதோ அர்த்தம் இருக்கும். தொடர்ந்து 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள் சகோதரி. பார்த்தா பக்கத்துலேயே இன்னொரு கடை இருக்குது, அது அப்ரூவ்டு கடை, நல்ல பட்டா லேண்டு எல்லாமே இருக்குது. இந்த கடையை நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னாங்க. என்கிட்ட பணம் அந்தளவுக்கு இல்லைங்க, வந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வர வேண்டிய தொகை தேடி வருகிறது. அந்த அமௌண்ட் அட்வான்ஸாக கொடுக்கும்போது அந்த கடையை போய் பார்க்குறாங்க. கடை மட்டும் இல்லை, கடைக்கு பின்னாடி வீடு இருந்ததுன்னு சொல்லி அந்த அற்புதம் பிரமாதமாக முடியும். அப்புறம் அந்த இடத்த அந்த சகோதரி வாங்கிட்டாங்க அற்புதமாக. இப்போ அங்கே தான் பேக்கரி வச்சுருக்காங்க, பின்னாடியே வீடு இருக்குது அவங்களுக்கு. சகோதரி அந்த அற்புதத்தை பார்த்த உடனே சாய்நாதர் ஏதோ விஷயம் சொல்ல வர்றார். நமக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கொடுக்க போகிறார். இங்கே முன்னாடி கடை பின்னாடி வீடுங்கிற மாதிரி நமக்கும் ஒரு அற்புதம் நிகழும்னு ஒரு சகோதரி பிரமாதமாக சாய்நாதருக்கு நன்றி சொல்லிட்டு காத்திருக்கிறாங்க. பாபா என்ன பண்ணார், அமர்க்களப்படுத்துகிறார். இவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற ஒரு நண்பர் இருக்கார், இவங்க கணவரோட ஃப்ரெண்டு. அவர் வீடு தேடி வரார். சார் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வீடு சேல்ஸுக்கு வருது, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு தொகையை சொல்கிறார். சகோதரி சொல்கிறாங்க, அவ்வளோ தொகையெல்லாம் நம்மள்ட்ட இல்லை, வேண்டான்னு சொல்லிவிடுங்க நீங்கள். நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுட்டு, ஏம்மா வேண்டாங்கிற, கம்மி ரேட்டுக்கு வருதுமா, அதுவும் நம்ம வீட்டுக்கு பின்னாடியே இருக்குங்கிறாங்க, முடிச்சிடலாமா நம்ம? எப்படிங்க முடிக்க முடியும், நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குங்க. என்ன நீ கவலைப்படாத, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. தொடர்ந்து இந்த டாக் போயிட்டே இருக்குது. கணவர் ஒரு வாட்டியும் சகோதரிகிட்ட கேட்பார், என்னம்மா முடிவு பண்ணியிருக்கேன்னாரு. நான் இன்றைக்கி அப்பாட்ட கேட்க போகிறேன்னாங்க. கடையில் ஒரு துவாரகமாய் பாபா வச்சுருப்பாங்க சகோதரி. அங்கே திருவுளச்சீட்டு போட்டு கேட்டேன்னா, பாபா அந்த வீடு எனக்கு உண்டா இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த வீடு உனக்கு தான் பாபா உத்தரவு கொடுக்குறார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு பாபா உத்தரவு கொடுத்துட்டாரு, எப்படியாவது எனக்கு பெற்றுக் கொடுப்பார்ன்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தாலும் மனதிற்குள்ளே இவ்வளோ பெரிய தொகைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்படிலாம் யோசிச்சுட்டே இருக்கேன். இப்போது கணவர் ஃபோன் பண்ணுறார், ஏம்மா நீ எங்கே இருக்க? என்ன, நான் வெளியில் இருக்கேங்க. என்ன, அந்த ஹவுஸ் ஓனர் வராங்களா, நீ வீட்டுக்கு வா. என்னங்க இது, நம்ம இன்னும் முடிவே பண்ணல, நீங்கள் எதுக்கு ஹவுஸ் ஓனர் வர சொன்னீங்கன்னா? நான் வர சொல்லலாமா, அவங்க சென்னைக்கு வராங்க, அந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வராங்க, அந்த வீட்டை பற்றி பேசலான்னு நம்ம எதிர் வீட்டு நண்பர் சொல்கிறாரு. சரி வந்துடுறேன்னு சொல்லிட்டு சகோதரி வந்துட்டாங்க. அந்த பெரியவங்க 2 பேரும் வயசான பெரியவங்க, அவங்க வீடு ஃபுல்லாக பாபா படத்தை பார்த்துட்டு அவங்க மெல்ட். அவங்க வீடு கொடுத்தா அவங்களுக்கு தான் கொடுப்போம், நீங்கள் வேண்டான்னா தான் அடுத்தவங்களுக்கு, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
சகோதரிக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை இப்படி துளிர் விடுது. அப்படியே பாபா ஏதோ ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரேட் ஃபைனல் பண்ணிட்டாங்க. அவங்க சொன்ன ரேட்லேருந்து குறைச்சி ஒரு ரேட் ஃபைனல் பண்ணியாச்சு. ஒரு லக்கி ப்ரைஸ் மாதிரி தான் நான் எங்களுக்கு அது இந்த வீடு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே கிடச்சிருக்கு. இப்போ இந்த வீடும் சொந்த வீடு தான், எங்கள் அம்மாவோட வீடு. பட் நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள் வாங்கினா சொந்த வீடு. அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பாபா கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். பாபா ஏதோ நல்லது பண்ணுறதுக்கு நமக்கு முயற்சி பண்ணுறாரு, நம்மளும் இதில் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பாபாவின் பாதம் இருந்தது. அந்த பெரியவங்களுக்கு அந்த பாதத்தை பரிசாக கொடுத்தேன்னா அதன் பிறகு எல்லாமே கடகடன்னு மூவ் ஆச்சுன்னா அந்த ரியல் எஸ்டேட் நண்பர் கூட நான் கமிஷன் கூட கம்மியாக வாங்கிக்கிறேன், நீங்களே இந்த வீடை முயற்சி பண்ணி வாங்கிருங்கிறாரு. சரி, இப்படி எல்லா ஆசீர்வாதம் நமக்கு தேடி வருதுன்னும்போது அழகாக பணம் வந்து சேர்ந்தது. நாங்கள் கைக்கு அழகாக வந்து சேர்ந்தது. இப்போ ரீசெண்டாக மார்ச் மாதம் அற்புதமாக ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அந்த வீட்டோட சாவியும் டாக்குமெண்ட்டும் நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற பாபா ஆலயத்தில் நிற்கும்போது தான் என் கைக்கு வந்து கிடச்சதுண்ணா. எங்களுக்கு பாபா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தார். அந்த மந்திரம் நான் சொல்ல 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 எனக்கு சொந்த வீடை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். சரி, இப்போ இந்த அற்புதத்தை எதுக்காக சாய்நாதர் சொல்ல வைக்கிறார் அப்படின்னு கேட்டால், யாரெல்லாம் சொந்த வீட்டுக்காக காத்திருக்கீங்களோ அத்தனை பேரும் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை எழுதுங்கள். நான் ஸ்க்ரீனில் அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த மந்திரத்தை நம்பிக்கையோடு எழுதுங்கள். நிச்சயமாக சாய்நாதர் உங்களுக்கு அருள்மழை பொழிவார் என்பது சத்தியம். சாய்நாதரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். சாய்நாதர் நமக்கு அருள்மழை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அதற்காகத்தான் ஒரு வியாழக்கிழமையும் நம்ம ஞானசாய் பாபா ஆலயத்தில் துணி பூஜை பண்ணி அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம். உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சாய்நாதரின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள். அது உங்கள் தேவையாக இருந்தால் சாய்நாதர் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு. இன்றைக்கும் துணி பூஜையின் தரிசனம் இருக்கிறது. இன்றும் ஒரு அற்புதம் இருக்கிறது. கேரளாவை சேர்ந்த அன்பு சகோதரிக்கு பாபா பிரமாதப்படுத்தியிருக்கார். உடல்நலக் குறைவால் அவதி உற்ற தாயை காப்பாற்றி ஒரு பிரமாதமான அற்புதம். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். வாங்க இப்போ பிரமாதமாக துணி பூஜையின் தரிசனத்தை பெற்றுக்கொள்வோம். गोपुरम टीवी सर्व साई भक्त महाजनानां सर्वेषां सगकुटुम्बानां क्षेम धैर्य विद्युति आयुलारोग्य सद्यानां अभिवर्तेर्तमरोग दिरगात्रकाटित्यर्थं धनधान्य सक्षन्दान सकल सौभाग्यकार्त्यर्थं देहारोग्यदा मनसन्तोष ज्ञान साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादात् कर्म पितृ शाप पाप निवृत्ति प्राप्त्यर्थं व्याधि रोग निवारण प्राप्त्यर्थं मनसंकट मनक्लेश निवृत्ति प्राप्त्यर्थं मनसन्तोषकर प्राप्त्यर्थं व्यापार उद्योग तोळिल द्वारे अनेक कोटि लाभकर प्राप्त्यर्थं दंपतीनां अन्योन्य प्राप्त्यर्थं ज्ञान साईनाथ गुरु परिपूर्ण कृपा कटाक्ष फलत्यर्थं साईनाथ गुरुवे नमो नमः. पादारविन्ददोहं सुदानां मध्ये करिष्यामः. मूलादिवासा सुधास्रावीनं दिक्तमप्ये प्रियं दम तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामीश्वरं सत्कुरुं साईनाथम्. ओम काम साईनाथाय नमः. ओम लक्ष्मी नारायणाय नमः. ओम कृष्णराम शिव मारुत्यादिरूपाय नमः. ओम शेष साईने नमः. ओम गोदावरी तट शिरडिवासिनी नमः. ओम भक्त हृदयार्दाय नमः. ओम सर्वकृत्वासिनी नमः. ओम भूतावासा भूत भविष्यद्वर्जिताय नमः. ओम कालातीताय नमः. ओम कालाय नमः. ओम कालकालाय नमः. ओम कालदर्पदमनाय नमः. ओम मृत्युंजयाय नमः. ओम अमृतयाय नमः. ओम हृदयाभयप्रदाय नमः. ओम जीवाधाराय नमः. ओम सर्वाधाराय नमः. ओम भक्तावण समर्पाय नमः. ओम भक्तावण प्रतिंगाय नमः. ओम अन्नवस्त्रदाय नमः. ओम आरोग्यक्षेमदाय नमः. ओम धनमांगल्यप्रदाय नमः. ओम रुक्ति सिद्धिदाद नमः. ओम पुत्रमित्र कलत्रबन्धुदाद नमः. ओम योगे नमः नमः. ओम आवत्पाण्डवाद नमः. ओम मार्गबन्धवे नमः. ओम मुक्तिं मुक्तिस्वर्गां पवर्गदाद नमः. ओम प्रियाद नमः. ओम प्रीतिवर्धनाद नमः. ओम अंतर्यामिने नमः. ओम सच्चिदात्मे नमः. आनन्दाद नमः. ओम आनन्दाद नमः. ओम परमेश्वराद नमः. ओम परब्रह्मणे नमः. ओम परमात्मे नमः. ओम परमसुखदाद नमः. ओम परमेश्वराय नमः. ओम ज्ञानस्वरूपिणे नमः. ओम जगदब्द्रे नमः. ओम भक्तानां
மாதுதாத்ருவிதாமகாத நமகாவும் பக்தவய பிரதாத நமகாவும் பக்தபராதிநாத நமகாவும் பக்த அனுக்கிரக காதராத நமகாவும் சரணாகத வஸ்தலாத நமகாவும் பக்தி சக்தி பிரதாத நமகாவும் ஞான வைராக்கியதாத நமகாவும் பிரேம பிரதாத நமகா संशय हृदय दुर्बल्ये पापकर्म वासनाक्षयकराद नमः श्रीपुरवासिनं करुणामूर्तिस्वरूपं सर्वरोगदोष निवारणं श्री साईनाथ दर्शनं त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकविवन्दना मृत्योर्मुक्षीय मामृताः धनं धान्यं वशं वघुपुत्रलाभं सततं स्तरं गमादिगो ज्ञानसाईनाथ परिपूर्ण अनुग्रहप्रसादबलसिद्धिरस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात् सच्चिदानन्दस्वरूपाय गुरुवे नमः पंचमुख कर्पूर नीराञ्जन दीपं दर्शयामि साईनाथ महाराज की जय அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். அற்புதமாக துணி பூஜையின் தரிசனம், ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்திருக்கிறது இல்லையா? இந்த அற்புதமான துணி பூஜைக்காக ஞான சாய் பாபாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த துணி பூஜையை செய்து கொடுத்ததற்காக குருஜிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, இந்த பிரமாதமான அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். இந்த பிரமாதமான அற்புதத்தை சாய்நாதர் எதற்கு சொல்ல வைக்கிறார்னா, நீ அழைத்தால் நான் ஓடி வருவேன், அதுதான் சொல்கிறார் சாய்நாதர். இன்றைக்கி டைட்டிலே அதானே சொன்னார் இல்லையா? அப்போதும் இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன்கிறார் இல்லைங்களா? பாருங்கள், அந்த மந்திரத்தை சொல்ல 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 சாய்நாதர் என்ன அற்புதம் நிகழ்த்தினார். அது என்ன மந்திரம், அதெல்லாம் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம். வாங்க பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவை சேர்ந்த சகோதரி ஸ்மிதா அவங்களுடைய தாயாருக்கு நிகழ்ந்தது. சகோதரின் தாயாருக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால் அவங்க அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெகுலராக அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அன்று கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, வாமிட்டிங் பயங்கரமாக இருக்குது. வாமிட்டிங்கோட பேக் பெயினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க தாய். சகோதரியால் பார்க்க முடியல. உடனே இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது, அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டும் பண்ணியாச்சு. டாக்டர்ஸ் செக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி குட் ஃப்ரைடேங்கிறதுனால டாக்டர்ஸ் கம்மியாக இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப தீவிரமாக சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து சகோதரியை சேவ் பண்ணிட்டாங்க. பெரிய டாக்டர் வரணுங்க, அவர் வந்து பார்த்தப்பறம் தான் நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பெரிய டாக்டர் வரணும். இது வரிசையாக லீவு வேறு. இப்போ குட் ஃப்ரைடே, அடுத்து சாட்டர்டே, அதுக்கு அடுத்து ஈஸ்டர், இப்படியெல்லாம் வரிசையாக லீவு நாளுங்கிறதுனால டாக்டர்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமா. சரி, அப்படி இருந்து பெரிய டாக்டர் வரணுங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். சகோதரி நேராக பாபா கிட்ட உட்காந்தாங்க. பாபா, நான் இப்போ இருந்து எங்கள் அம்மா குணமாகி வீட்டுக்கு வரும் வரை சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் சேஃபாக எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடணும் அப்படின்னாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. சாட்டர்டே ஃபுல்லாக இருந்தாச்சு. சண்டே சகோதரி அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஜெபித்துக்கிட்டே இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹாஸ்பிட்டல் திடீர்னு பரபரப்பாது. என்னன்னு பார்த்தா, அந்த நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இப்போ அம்மாவுக்கு வந்து யூரின் டியூப்பில் தான் இந்த ப்ராப்ளம் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு டாக்டர் விஷ்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கரெக்டாக வந்து நிற்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா சண்டே அன்றைக்கி வரவே மாட்டார், அதுவும் ஈஸ்டர் லீவு நாள் கரெக்டாக வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே டாக்டர் வந்து அம்மாவின் பேரை சொல்லி கேட்குறாரு. ரீதா பேஷண்ட் யார் அப்படின்னு கேட்குறாரு. நர்ஸுக்கெலாம் ஒரே அதிர்ச்சி. என்னடா அது, டைரெக்டாக வந்தவர் டாக்டர் பேஷண்ட் பேரை சொல்லி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க. டாக்டர் நேராக வந்து பார்த்தாரு, செக் பண்ணார். அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கேன், ஏன் இங்கே வச்சுருக்கீங்க, இம்மீடியட்டாக ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுங்கள் நீங்கள் அப்படின்னாரு. ஐசியூ ஷிஃப்ட் பண்ணார், எல்லாத்தையும் செக்கப் பண்ணார். அப்புறம் சகோதரியை கூப்பிட்டார். அம்மா ஒரு ஸ்டண்ட் வைக்கணுமா, அந்த ஸ்டண்ட் வச்சு ஒரு பைபாஸ் மாதிரி பண்ணி முதல்ல யூரின் போக வச்சிடலாம் அம்மாவை. அப்படி பண்ண வச்சாலே ஸ்டோன் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதை பண்ணிட்டோம்னா அப்புறம் 48 hours டைம் கொடுக்கலாம், அப்புறம் நம்ம என்ன வேணால் டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. சகோதரி நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க சார் அப்படின்ட்டாங்க. சகோதரி தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க. டாக்டர் வெளியில் வந்தார். அம்மா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டண்ட் வச்சுட்டேன், அம்மா யூரின் போயிட்டாங்க, 48 hours கழித்து அதுவும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டார். 2 நாட்கள் அம்மா ஐசியூவில் இருந்தாங்க. 3வது நாள் புதன்கிழமை அம்மாவை ஷிஃப்ட் பண்ணி வார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ டாக்டர் வந்தார்.
இன்றைக்கி அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், என் ரூமுக்கு வாங்க அப்படின்னாரு. சகோதரி ரூமுக்கு போனாங்க. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா அப்படின்னாரு. இல்லை டாக்டர், எங்களுக்கு தெரியாது டாக்டர், யாரையும் தெரியாது டாக்டர், முதல்ல உங்களையே நான் இங்கே வந்து தான் பார்த்தோம் நாங்கள் அப்படின்னு. இல்லை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எனக்கு லேண்ட்லைனில் ஒரு ஃபோன் வந்தது, நீ இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், என்னுடைய ஃப்ரெண்டு ரீதா ரொம்ப முடியாமல் இருக்கா, உன்னால் தான் அவளை காப்பாற்ற முடியும், நீ உடனே போ. சொல்லும்போதே புல்லரிக்குது. இந்த அற்புதம் யார் செய்திருப்பார்கள்? சாய்நாதரை தவிர வேறு யாரால் செய்ய முடியும்? டாக்டர் சொல்ல 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 சகோதரியின் கண்களில் கண்ணீர். அப்படியே சகோதரிக்கு நல்லா தெரியும், நான் இங்கே மந்திரம் சொல்கிறேன், பாபா தான் இந்த வேலையை பார்த்துருக்கார். டாக்டர் எங்களுக்கு யாரையும் தெரியாது டாக்டர்னு. எனிஹா யார் சொன்னாங்களும் தெரியாது, எனக்கும் உடனே வரணும்னு தோணுச்சு, நான் வந்துட்டேன். நான் வந்து தான் அம்மாவோட பேரை சொல்லி கேட்டேன். ஏன்னா அவர் ஃபோனில் அம்மா பேர் முதற்கொண்டு சொன்னார். வயதான பெரியவர் தான் பேசினார் என்கிட்ட, ரீத்தானே சொன்னார், அம்மா பேரை சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம் சகோதரிக்கு. பாபா நேர்லேயே வந்துட்டீங்களே பாபா அம்மாவை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்தே சாய்நாதருக்கு மிகப்பெரிய நன்றியை சொன்னார்கள். அதுதான் பாபா. நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்லும்போது பாபா ஓடி வருவார். வந்தாரா இல்லையா? அமர்க்களப்படுத்தினாரா இல்லையா? அதுதான் சாய்நாதர். நம்பிக்கையோடு சொல்ல வேண்டும். அதுதான் சகோதரி அதான் சொல்கிறாங்க. அண்ணா, நான் உண்மையிலே சொல்கிறேன்னா இது வந்து பவர் ஆஃப் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம்னா அது. அந்த ஸ்லோகம் சொல்ல 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 சாய்நாதரை அழைத்து வந்தது அந்த ஸ்லோகம். அப்படி வந்து பெரிய டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சார் பாருங்க. அன்றைக்கி ஈஸ்டர் டே ஹாலிடே, சண்டே வரமாட்டார் பெரிய டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா வந்துட்டார் டாக்டர். சொன்னது யார்? நம்ம சாயப்பா. தன் பக்திக்காக எந்த லெவலோன்னு இறங்குவார் சாய்நாதர். நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, நம்முடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் வந்து கை கொடுப்பார் சாய்நாதர். நம்மை கை கொடுத்து அப்படி வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் சாய்நாதர். அவர் சொல்கிற மாதிரி பிரமாதமாக சொல்கிறார் இல்லையா? அப்போதும் இருந்தேன், இப்போதும் இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன்னார் இல்லையா சாய்நாதர். ரைட்டில் தானே கொடுத்தாரு. எப்படி அமக்கலப்படுத்தினார் பாருங்கள் இல்லைங்களா? நம்மளை கைவிடவே மாட்டார் சாய்நாதர். அதற்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற ஒரு விஷயம், பாபாவை நம்புங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். அவர் பாதங்களை பிடித்துக்கொள்ள நமக்கு வெற்றி தான். கவலையே பட வேண்டாம், நம்ம எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். சாய்நாதர் நம்மோடு தான் இருக்கிறார். இன்றைக்கி 3 அற்புதம் அமர்க்களப்படுத்தினார். 2 தாயை காப்பாற்றி கொடுத்தார் இல்லையா? சகோதரி ரம்யாவின் தாயை காப்பாற்றி கொடுத்தார், சகோதரி ஸ்மிதாவின் தாயை காப்பாற்றி கொடுத்தார், சகோதரி வள்ளிக்கு தாயாகி ஒரு வீடை கொடுத்தார். அதுதான் சாய்நாதர். துவாரகுமாய் தாய் தானே அவர் இல்லையா? அமர்க்களப்படுத்துவார். அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான், பிரமாதப்படுத்துகிறார். அந்த அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன். எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்கள் கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.